அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் எஜுகேஷன் இந்த அப்டேட்டை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரெவென்யூ தரக்கூடிய அப்டேட்டுங்க. இதன் மூலம் நிறைய வியூஸ் கூட போகும். இந்த அப்டேட்டை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இங்கே க்ரோம் பேஜில் நம்ம வாட்ச்பேட் ஆட்ஸு, ஷார்ட் ஃபீட் ஆட்ஸு, மெம்பர்ஷிப்பு, சூப்பரு, ஷாப்பிங்கு, பிராண்ட் கனெக்ட் இப்படி இருக்கும். எக்ஸஸாக பிளேயர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து யாருக்கெல்லாம் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் வரலன்னு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அதிக ரெவென்யூ வரப்போகுது, அதிக பணம் வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் ஆஃப் எஜுகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸே இல்லாமல் இருக்கும். அதாவது நீங்கள் இதை ட்ரன் ஆன் கொடுத்து ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ட்ரன் ஆன் கொடுத்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் எஜுகேஷனல் பார்த்தீங்கன்னா என்னென்ன எஜுகேஷ்னல் வரும் அதை நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி அவங்க வந்து அதிக ரெவென்யூ வரும்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10th சிலபஸ் எடுக்கிற சேனலாக இருந்தால் அதுக்கு வந்து மற்றவங்க பார்ப்பாங்க, அப்போ வந்து விளம்பரங்கள் ஓடாது. இருந்தாலுமே இதை நீங்கள் ட்ரன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ரெவென்யூ வரும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து யாரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணியிருந்தா இந்த அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த வீடியோக்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாடங்கள் 10th 12th நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது லெசனபிளாக எடுத்தால் அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவு டு டுட்டோரியல்னால் ஹவு டு ஸ்டார்ட் ஆகிற எல்லா சேனலுக்குமே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்பிபியில் நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கணும், அவங்களுக்கு தான் இந்த அப்டேட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய முழு விளக்கம் பார்த்தீங்கன்னா கல்வி பயனாளர்கள், மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த அப்டேட்டை வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரன் ஆன் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு உங்களை கணிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பு கணிதம் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த வீடியோ நீங்கள் எங்கேயோ ஷேர் பண்ணுறீங்க உங்கள் சேனலில் இருந்து, அப்போது வேறு எங்கேயோ இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு விளம்பரங்கள் வராது. ஆனால் அதுக்கு வர விளம்பரத்துக்கான காசு உங்களுக்கு வந்துடும், இதை நீங்கள் ட்ரன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. சரிங்களா? யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் கல்வி சேனல் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சப்ஜெக்ட்டு, மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி எக்ஸட்ரா இது போன்ற கண்டென்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த பிளேயர் ஆஃப் எஜுகேஷன் இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு டுட்டோரியல் அந்த மாதிரி சேனலுக்கும் இந்த அப்டேட் வரும். ஹவு டு சால்வ் அல்ஜிப்ரா, சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அந்த மாதிரி சேனலுக்கும் வரும். ஸ்கில் டெவலப்மெண்ட் எக்ஸாம்பிள் கோடிங், டைப்பிங், லாங்குவேஜ் லேர்னிங். ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ எக்ஸாம்பிள் நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த அப்டேட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கல்வி சார்ந்த வீடியோக்கள், அதாவது என்னென்னா 10th கிளாஸ் மேக்ஸு சாப்டர் 3 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி ஏதாவது கல்வி சார்ந்த விஷயங்கள் டைட்டிலில் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சேனலுக்கும் இந்த அப்டேட் வரும். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருந்தாலும் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் நேம், இப்போது தமிழ்நாடு டுட்டோரியல், நெக்ஸ்ட்டு சயின்ஸ் தமிழ் டுட்டோரியல் இந்த மாதிரி சேனல் நேம் வச்சுருந்தா கூட அந்த மாதிரி சேனலுக்கும் இந்த அப்டேட் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஆஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேனலுக்கும் இந்த அப்டேட் வந்திருக்கும். சரிங்களா? ரெகுலராக வீடியோ கன்சிஸ்டன்சியாக ஒரு டே கூட விடாமல் கரெக்டான டைமுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேனலுக்கும் இந்த அப்டேட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து யூடியூப் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட்டை கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. அப்போ மேனுவலாக செக் பண்ணும்போது உங்கள் சேனல் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த அப்டேட் வரும். சரிங்களா? யூடியூப்பில் 100% வந்து ஓன் கண்டென்ட் தான் போடணும், ரீயூஸ்டு கண்டென்ட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், காப்பிரைட் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
டாபிக் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வேண்டும், புரிகிற மாதிரி. ஏன்னா யூடியூப் வந்து மேனுவலாகவும் செக் பண்ணுறாங்க, ஏஐயும் செக் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு செக் பண்ணிட்டு தான் இந்த பிளேயர் ஆஃப் எஜுகேஷனல் இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இது யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது என்னுடைய கிளைண்ட் சேனல் ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு டுடே வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு காலாக சேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மானிட்டைசேஷன் அண்ட் யூடியூப் ஸ்டார்ட் எதுவாக இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.